ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விளாக் வந்து மண்டே எடுத்ததுங்க. மண்டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க. அப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். யார் பைக்கு? யார் பைக்கு? நீனா பைக்கா? சலிக்க சலிக்க சலிக்க. ஐயோ நாய் வருது. ஐயோ யார் பைக் இது? ஏய் பைக் யாருது? அத்தை பைக்கு. சரிப்போ அத்தை அஜிக்கு எப்படி இருக்குன்னு கேளுப்போ. இப்போதான் பார்க்குறியா மணிக்கு? இது அண்ணாவுதா? இது பாண்டியத்துதா? ஏய் பாப்பா, உனக்கு ஒன்றுமே இல்லையா? இன்னைக்கு ஸ்கூலில் ப்ரைஸ் வேறு தராங்களாமா, அதனால் வேமா கிளம்பு. எத்தனை ப்ரைஸு? சொல்லிட்டு வா. ஏலே 2ஓ 3ஓ தான் வாங்க போகிற, 10ஆமா. இன்றைக்கி கொஞ்சம் என்னோடய வேலை எல்லாமே சீக்கிரமாகவே முடித்த மாதிரியே இருந்துச்சுங்க. காலையில் வந்து 6 o'clock தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோடனே வந்து வேகமாக வந்து சாம்பார் வச்சிட்டேன். அது கூட வந்து வாழைக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ் வந்து மணிக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். ரித்வினையும் இன்னி வந்து கிளப்பி விடணும். மணி இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவார். கரெக்டாச்சா ஸ்கூலுக்கு? முன்னாடி வாப்பா, நேரம் ஆகுதா? மேடம் எதுவும் வந்துக்கிட்டே இரு. நேரம் தம்பி கொண்டா லஞ்ச் பேக் கூட மாட்டேன் வருதுல்ல, முன்னாடி போ. இன்னைக்கு 9:30 வரைக்கும் ஃபோன்காண்டி வேலையா? பேங்க் வேலை, பெர்மிஷன் போட்டிருக்க. பேங்க்கே 10-10:30 ஆயிரும். ஆமாம், நாளான்னைக்கு ரம்ஜானு, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, இப்படியே ஓடி போயிடும். சரி போயிட்டு வந்துரு. பாப்பா நல்லா இருக்கா? பாய் பாய் பாய். ஏன் நிப்பாட்டுற? இப்பதான் அந்த வண்டியில ரவுண்ட் அடிச்ச. பாப்பா போதும் பாப்பா, நேரமாச்சு. அதுக்கு நேரமாச்சு. திரும்பி 12 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போகணுமாமா. அம்மாட்ட போ. சரி இங்கிருந்து அவ்வளோ தூரம் தான் ஓட்டுவேன். அவ்வளோ தூரம். இது ஒரு ஆசையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராஜேஷ் கிச்சனோட ஹேர் ஆயிலை தாங்க வந்து நான் யூஸ் பண்ணி போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டைம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நிறையாலாம் எடுத்து யூஸ் பண்ணல, கொஞ்சமாக எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 day ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இந்த ஹேர் ஆயிலோட நான் கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப்டர் 1 month கழிச்சு அடுத்த நெக்ஸ்ட் May 8 அப்போ உங்களுக்கு வந்து என்னோடய ஹேர் ஃபால் எப்படி இருக்குது, என்னோடய ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நான் லைவாக வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். மார்னிங் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு 4 hours நான் அன்றைக்கி வந்து 4 to 5 hours வந்து ஹேர் ஆயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம ஒரு டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன். இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேங்காய் எண்ணெயுமே சுத்தமான ஆர்கானிக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க.
இந்த ஹேர் ஆயிலில் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய், அது கூட விளக்கெண்ணெய், இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. 19 வகையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க எண்ணெயோடு சேர்த்து. எல்லாமே வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் ஆயிலில். இந்த 3 டைமோட ஹேர் வாஷ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா என் முடி நல்லா வந்து சாஃப்டாகவும் ஒரு ஷைனாக இருக்க மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னம்னா நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். நீங்களும் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 30 டேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மரவள்ளிக்கிழங்கு வந்து பவித்ரா கொண்டு வந்து கொடுத்துருந்தா. அம்மா வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தாளித்து விட்டுட்டேன். ஈவினிங் வந்து ராஜத்தியவங்களும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிழங்கெல்லாம் கொடுத்தோம். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு வாங்கி தருது அதை? பாப்பாவுக்கு ட்ரெஸ் வேணுமா? இந்த ட்ரெஸ் யார் எடுத்துட்டா? எந்த அத்தை? எந்த அத்தை எடுத்து கொடுத்தா இந்த ட்ரெஸ்? இந்த அத்தை எடுத்து கொடுத்தேன். இந்த அத்தை எடுத்து கொடுத்தேன். சோறு ஊட்டுறதுக்கு நல்ல கிண்ணம்டா. சோறு ஊட்டுறதுக்கு நல்ல கிண்ணம். மெடல் வேற. மெடலு போடுறா, மெடலை போடுறா பார்க்கலாம். சூப்பர். காசு அடகு வச்சிடலாமா? நல்லா வெயிட்டாக இருக்காங்க. நல்ல கிண்ணமாக இருக்கே. இதே கிண்ணம் நாங்களும் ஒன்று வீட்டில் வச்சுருக்கோம். இந்த வருஷம் பெருசாக வாங்கிட்டேன். பிள்ளைகளும் வந்து இங்கே ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜத்தி கொண்டு வந்து பிள்ளைங்களை இங்கே விட்டுருக்கா. அப்படி மகிழினி கூட விளையாடுறதுக்கு தாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை. பாப்பா வந்து எல்லாத்தையும் மயக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. வச்சு வேஸ்ட் தான் பண்ண போறான். வச்சு வேஸ்ட் தான் பண்ண போறான். ரித்வீன் வாங்கின ப்ரைஸை போன வருஷம் 1 இந்த வருஷம் 2 ஒரு குண்டா ஒரு மெடல் வாங்கியிருக்கான். மெடலு குண்டா உனக்கு குண்டா தான் நல்ல குண்டா. இதெல்லாம் நீ வாங்கினது தானே? தாத்தாரை காட்டினேன் பாரு தாத்தான்னு சொன்னேன். இந்த விழாவிலே அன்பார்ந்த பெரியோர்களே போடு. இதே மாதிரி போன சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது 2 வை நான் கொண்டு ரெண்டு கொடுத்தேன். இன்னொரு மெடல் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குன்றதும் கூட ಇದ್ರು ಮೆಡಲ್ ಇಟ್ಟಿರ್ತಾನೈತೆ ಒಂದು ಕಿನ್ನ ಬೇರೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇರೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಆಫ್ ಹಾಕಿ ಅಸೈನ್ಮೆಂಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಆಫ್ ಮೆರಿಟ್ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಅವ ಇಡ ಇದು ಆರುದ್ರಾ ಇಂದ ಪೋರ ವಿಡಿಯೋಗಳು ಹಾಕ್ತೀನಿ ಪೋರೆ இது பொறுத்தமே மாமா அத்தைட்டையும் கொண்டு போய் வந்து கையோட காட்டிகிட்டு இருந்தான். கையில் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா.
நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு வந்து பிள்ளைங்க வந்து கொத்து சப்பாத்தி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கரண்ட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக கரண்ட்டு வேற இல்லை. கொஞ்சம் வேகமாக தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா சட்னி அரைக்கிறது அப்படின்னு தெரியல. அதனால் வந்து எல்லாத்துக்கும் கொத்து சப்பாத்தியே போட்டு கொடுத்துட்டேன். 10 ஆயிடுச்சு கரண்ட்டு வரையிலே. பிள்ளைங்க வந்து செம தூக்கத்தில் போய் படுத்து தூங்கிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோ வாய்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.